ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல் டிடி மொமெண்ட்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிக்கனை போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கேர்ட் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், சில்லி பவுடர் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு டைப் ஆஃப் சிக்கன் 65 தான் செஞ்சு காட்டுறேன். நிறைய வேரியஸ் டைப் இருக்குதுல, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மிக்ஸ்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே 65 செய்யும் போது லெமன் ஆட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 65 ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கிறேன், இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பீசஸாக எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கறி லீஃப் போட்டுக்கோங்க. அது 65ஓட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸுமே சேர்க்க மாட்டேன். எப்போதும் 65லேயே நல்ல கலர் கொடுக்கும். 65ம் நல்ல சாஃப்டாக இருக்கும்ல. இதை மாதிரி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட டேஸ்டியான இன்ஸ்டன்ட் 65 ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே எம்மி அண்ட் சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.